ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ரோட் சைடில் டாக்ஸா பிரியாணி கிடைக்கும்ல, அதை நான் வீட்டிலையே இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். நீங்களும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சமையல் பிடிச்சதுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டாக்ஸால ரொம்ப குறைவாக ஒரு 10 ரூபாய் அளவுக்கு நெய் விட்டால் போதும். கூடவே ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ பிரியாணியில் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் நான் சேர்க்குறேன். நல்லா எண்ணெயில் வறுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி அதே எண்ணெயில் வறுத்துக்கோங்க. பிரியாணிக்கு வெங்காயம் ரொம்ப நல்லா வதக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் 10 மிளகாய் எடுத்திருக்கேன். நீளமாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ரொம்ப நேரம் அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. நான் வெஜ் பிரியாணி தான் போட போகிறேன். இப்போ காய்கறி போடலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு 100 கிராம் எடுத்து போட்டுக்கோங்க. எப்போவுமே உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்தால் தான் அடுத்து கேரட்லாம் சேர்க்கும் போது காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பீன்ஸ் காய் சேர்க்குறேன். இது ஒரு 100 கிராம் சேர்க்குறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒவ்வொரு காயும் தனித்தனியாக வதக்கி எடுக்கணும். இப்போ கேரட் 150 கிராம் எடுத்திருக்கேன். கேரட் ரொம்ப சேர்க்கணும், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். தனித்தனியாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது பீன்ஸ் பயர் எடுத்திருக்கேன். அது 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஜீரகப்பொடி 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி 1 ஸ்பூன், தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு வந்து காய்கறிக்கு மட்டும்தான் இப்போ நம்ம போடுறோம். சாப்பாட்டுக்கு தனியாக போட்டுக்கலாம். புதினா இலையை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. டாக்ஸில் எப்பவுமே அடி பிடிக்கக்கூடாது, சாதா ஒட்டிக்கிடும். அடி பிடிக்காமல் கிளறிக்கோங்க. இப்போ கெட்டியான தயிர் 100 கிராம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கேப் விடாமல் கிளறுங்க. அடி பிடிச்சிடாமல் கிளறிக்கோங்க, சாப்பாடு ஒட்டிக்கிடும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணலாம்.
இஞ்சி 50 கிராம், வெள்ளைப்பூடு 50 கிராம் எடுத்திருக்கேன். கூடவே பாருங்கள் பிரியாணி இலை, சோம்பு, கசகசா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்து நரைச்சி இப்போ அதில் ஊற்றிடுறேன். அதே சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்து வருது. காய் நல்லா வேகணும். நீங்கள் எவ்வளோ தூரம் கிண்டுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா காய் வெந்து வரும். இப்போ நம்ம டேக்ஸாவை மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து குக்கரில் சாதம் வச்சிடலாம். நான் அரைப்படி அரிசி எடுத்திருக்கேன். அரைப்படிக்கு ஒரு படி அளவு தண்ணி, டபுள் மடங்கு தண்ணி வைக்கணும். கூடவே பட்டை, ஏலக்காய், லவங்கம் சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது நம்ம குக்கரை மூடி குக்கர் விசில் எடுத்துடணும். எடுத்துகிட்டு கரெக்டாக 8 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடணும். சோறு ரொம்ப வேகக்கூடாது. பாதி வெந்தால் போதும். அப்போ தான் தம் கட்டுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ சோறு வெந்திருக்கும். 8 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள் பாதி வெந்திருக்கு. இந்த மாதிரி சல்லடை கரண்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படி தான் வடிகட்டி சதத்தை நீங்கள் டேக்ஸால் போடணும். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சாதம் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். ஜல்லடை கரண்டி இருக்குல்ல, அது வழியாக தண்ணி வடிய விட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் சோறு எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். பாதி வெந்தால் போதும். நம்ம மீதி வந்து தம் கட்டி வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லா சாதத்தையும் வடிகட்டி இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கீழே உள்ள மசாலா, சாதம் எல்லாம் கலந்து வரணும். நல்லா கிளறிக்கோங்க. வெள்ளை இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க. நம்ம டேக்ஸால் பண்ணுறதுனால சோறு எப்பயுமே குழஞ்சி வராது. நீங்கள் நல்லா கிண்டுங்க, பிரச்சனையே கிடையாது. நல்லா கிண்டலாம். பாருங்கள் நல்லா கிண்டி ஓரளவு செட் ஆயிடுச்சு. நம்ம அடுத்து தம் கட்டலாம். அடுப்பு நல்லா ஃபுல்லாக ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அது மேலே தோசைக்கல்ல வச்சுக்கோங்க. அது மேலே டேக்ஸாவை தூக்கி வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடிடலாம். இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஆவியெல்லாம் வெளியே வராமல் நல்லா தம்மாயிரும். 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ப்ரெட்டு வறுக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெட் வச்சுக்கோங்க. ஒரு 5 பீஸ் நான் எடுத்து வச்சு கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக நெய் விட்டு ப்ரெட்டு வறுத்தா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நெய் விட்டுறாதீங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா தம்மாக இருக்கும். இந்த நீரெல்லாம் இறங்கி சோறு நல்லா உதிரியாக இருக்கும். பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது. பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நல்லா தம்மாயிருச்சு. அந்த நீர் எதுவுமே கிடையாது. பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. இப்போவுமே தம் கட்டுறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் வைக்கணும் அடுப்பில். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாத்திரத்தில். சாப்பாடு சூடாக இருக்கும் போதே நம்ம பிரெட்டு வறுத்தோம்ல, அதை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நம்ம நெய்யில் போட்டு வறுத்தனால இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். ப்ரெட் அப்படியே சாஃப்டாக ஆயிரும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரோட் சைடில் தள்ளுவண்டியில் கொடுக்கும் பிரியாணி 100 ரூபான்னு தருவாங்க. நம்ம 10 பேருக்கு 1000 ரூபாங்க வாங்கணும். வீட்டில் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக 300 ரூபாய் செலவுலேயே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. எவ்வளோ பிரியாணி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா வாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.